ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 5 மைத்ரேயருடனான விதுரரின் உரையாடல்கள் பதம் 36 ஜோதிஷாம்போ நுசம்ஸ்ருஷ்டம் விஹிர்வத் பிரம்ம வீக்ஷிதம் மஹீம் கந்தகுணாம் ஆதாத்கால மாயாம்ச யோகதः. அதன் பிறகு மின்சாரத்திலிருந்து உண்டான நீர் பரமபுருஷரின் பார்வைக்கு இலக்காகி நித்திய காலத்துடனும் புறச்சக்தியுடனும் கலந்தது. இவ்வாறாக வாசனை மேலோங்கிய தன்மையை கொண்ட பூமியாக அது உருமாற்றப்பட்டது. பொருளுரை: மேற்கண்ட பதங்களிலுள்ள பௌதிக மூலப்பொருட்களை பற்றிய வர்ணனைகளிலிருந்து எல்லா நிலைகளிலும் பகவானின் பார்வை தேவை என்பது தெளிவாகிறது. ஒவ்வொரு உருமாற்றத்திலும் கடைசி பூச்சாக பகவான் விளங்குகிறார். ஓவியன் பல வர்ணங்களை கலந்து ஒரு குறிப்பிட்ட வர்ணமாக மாற்றுவதைப் போலவே பகவானும் செயல்படுத்துகிறான். ஒரு மூலப்பொருள் மற்றொன்றுடன் கலக்கும் பொழுது அதன் தன்மைகள் அதிகரிக்கின்றன. உதாரணமாக, ஆகாயம் காற்றிற்கு காரணமாக உள்ளது. ஆகாயத்திற்கு ஓசை என்னும் குணம் மட்டும்தான் உண்டு. ஆனால் ஆகாயம் பகவானின் பார்வையுடன் பின்னி பிணைந்து நித்திய காலத்துடனும் புறச்சக்தியுடனும் கலக்கும் பொழுது காற்று உண்டாகிறது. காற்றிற்கு இரு குணங்கள் உண்டு: ஓசை, ஸ்பரிசம். அதைப் போலவே காற்று உண்டாக்கப்பட்ட பின் ஆகாயமும் காற்றும் கலப்பதாலும் பகவானின் புறச்சக்தி மற்றும் காலம் ஆகியவற்றின் சேர்க்கைகளினாலும் மின்சாரம் உண்டாகிறது. மேலும் மின்சாரம் காற்றுடனும் ஆகாயத்துடனும் பின்னி பிணைந்து காலத்துடனும் புறச்சக்தியுடனும் கலந்த பின் பகவானின் பார்வைப்பட்டு நீர் உண்டாகிறது. ஆகாயத்தில் ஓசை என்னும் ஓர் குணம் உள்ளது. காற்றில் ஓசை, ஸ்பரிசம் என்னும் இரு குணங்கள் உள்ளன. மின்சாரத்தில் ஓசை, ஸ்பரிசம், உருவம் என்னும் 3 குணங்கள் உள்ளன. நீரில் ஓசை, ஸ்பரிசம், உருவம், சுவை என்னும் 4 குணங்கள் உள்ளன. மேலும் பௌதிக விருத்தியின் இறுதி நிலையாக உள்ள பூமியில் ஓசை, ஸ்பரிசம், உருவம், சுவை மற்றும் வாசனை என்னும் 5 குணங்கள் உள்ளன. இவை வெவ்வேறு பொருட்களை வெவ்வேறு அளவில் கொண்டுள்ள ஒரு கலவை என்றாலும் ஓவியனின் உதவியின்றி வெவ்வேறு வர்ணங்கள் ஒரு குறிப்பிட்ட வர்ணமாக மாறுவதில்லை என்பது போலவே இத்தகைய கலவைகள் தானாக நிகழ்வதில்லை. தானாக இயங்கும் முறையானது உண்மையில் பகவானின் பார்வையால் தான் முடுக்கிவிடப்படுகிறது. எல்லா பௌதிக மாற்றங்களிலும் கடைசி சொல்லாக இருப்பது உயிருள்ள உணர்வாகும். இது பகவத்கீதையில் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது: முடிவு என்னவெனில், பாமர மக்களின் கண்களுக்கு பௌதிக மூலப்பொருட்கள் மிகவும் அற்புதமாக செயற்படக்கூடும். ஆனால் அவற்றின் இயக்கம் உண்மையில் பகவானுடைய மேற்பார்வையின் கீழ்தான் நடக்கிறது. பௌதிக மூலப்பொருட்களின் மாற்றங்களை மட்டுமே அறிந்து அவற்றிற்கு பின்னால் மறைந்துள்ள பகவானின் கரங்களை அறியாதவர்கள் மிகச்சிறந்த பௌதிக விஞ்ஞானிகள் என்று விளம்பரப்படுத்தப்பட்ட போதிலும் குறைமதியாளர்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஹரே கிருஷ்ணா.